ஒரு பக்கம் முழுக்க காதல் திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்கள் இருக்காங்க. காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களே நீங்க, எங்களை மட்டும் காதல் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களே ஏங்க? என் மனசுல ஒருத்தர நீ உன் மனசை பத்தி பேசிட்டு சரி, உங்க அப்பா அம்மா எல்லாம் லவ் பண்ணும்போது அடே அப்பா அப்படி லவ் பண்ணுவாங்க, அவ்வளவு அன்பா இருப்பாங்க, அப்படி சில விஷயங்களா கேள்வி உங்களுக்கு பிடிச்சு போயிருக்கும். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல நான் தான் என்று என்று. அங்க வந்து கரூர் மாரியம்மன் திருவிழா நல்லா வருஷம் ஃபெஸ்டிவலா நடக்கும் சார். அங்க நான் வந்து சின்ன வயசுல இருந்து போனதுல இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க சார், ஐயோ தங்க பொண்ணு மாதிரி யாரும் அடிக்க முடியாது அப்படின்னு. ஏங்க அப்படின்னு கேட்டா, இது மாதிரி கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன் உங்க அப்பா நின்னு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. வாழ்நாள் பூரா கூடவே இருந்தா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். எங்க அப்பா வந்து அப்ப ரஜினி ஃபேன், அதனால ரஜினி வந்து எப்படின்னா ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரியே போட்டு அத்தனை பேரையும் ஒரே அடிச்சு கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன் நின்னு கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு. என்ன மனைவி ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? சங்கர் மாமாக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் ஆகல. ஆமாங்க சார், ஆமாங்க சார். பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா பக்கத்து வீடு தான் சார். எங்க அம்மா ஏங்க நான் பத்து வைக்கிறேன், என் பேர் ரகு, வெயில் விட்டு குடி வந்திருக்கேன். வெளிய வீட்டு குடி வந்திருக்கீங்களா? வந்து பக்கத்தாடி ஏதோ சம்திங் சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க சார். அருண் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சிக்கன் குழம்பு நானே செஞ்சு கொண்டு வந்தேன், சாப்பிடுறீங்களா? ஐயோ ரொம்ப தேங்க்ஸ். அப்ப எங்க அப்பா பிடிச்சி போய் அப்பா ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார். சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு காலையில எங்க பக்கத்துல டிவி பார்க்க போனோம் சார். அப்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டாருங்க சார். ஐ லவ் யூ. முதல்ல இப்படி பார்த்ததுல நான் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சேன். உங்களை பொண்ணு பார்க்க வந்து வேற மாப்பிள்ள மாப்பிள்ள போட்டோ தான் கொண்டு வர சொன்னேன், மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்துட்டேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் போனை வைக்கிறேன்னு சொன்னா இல்ல முடியாது, த்ரெட் பண்றது இதெல்லாம் பண்ணி அப்படி வந்து நாளைக்கு பிராக்டிகல்ஸ் அம்மா இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. பரவாயில்ல பொறுமையா கேட்கிறேன். சொல்ல என்ன விஷயம்? நாளைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். அது இப்ப நான் பேசுறதா விட மாட்டாங்க. எல்லாரும் என்னால முடியாது, நான் பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே 4:30 5 o'clock வரைக்கும் நல்லா இருக்கும் சார். அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்கும் சார். ஹலோ சொல்லி தந்து எங்க அம்மா சொல்லி தந்தேன். எங்க அப்பா வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் ஆயிட்டாங்க. அப்ப எங்க அப்பா யோசிச்சாங்க மேக்ஸ் ப்ராப்ளமே சொல்லி தரா, லைஃப் ப்ராப்ளம் வச்சு காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு அப்ப முடிவு பண்ணாங்க. யுவர்ட்டி ஃபங்க்ஷன்ல உள்ள பொண்ணு போட்டோ எடுக்காம எங்க அம்மாவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கலாப காதலன் அந்த படத்துல உள்ள ஹீரோயினோட தங்கச்சி மாதிரி இருக்கீங்க, நான் ரொம்ப அட்மைட் பண்றவங்கள. ஆட தெரியாது போல. யாருக்கு ஆட தெரியாது? சரியா? உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து குடிச்சிட்டேன் செத்துருவேன். அப்புறம் எப்படியோ ஓடி போய் கல்யாணம் பண்ணி அப்பா அம்மா ரெண்டு பேருமே மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு போயிருக்காங்க. அந்த பாட்டை வச்சுதான் என்ன பண்றது, எற்கஞ்செடி ஒரு இறுக்கி பிடிச்ச மாவா. நினைத்தது யாரோன்ட்டு அந்த சாங் ரொம்ப அழகா பண்ணாரு சார். என்னால அதுக்கு மேல வீட்டுல இருக்கேன். அர்ஜுன் ரெட்டி படத்துல அந்த அர்ஜுன் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு, அப்போ வெள்ள அந்த புலி மாதிரி. ஆனா எங்க அம்மா மேல மட்டும் ஒரு தனி அன்பு. வந்து அவங்க அக்கா வந்து எங்க வீட்டுல சொல்லி விட்டாங்க, செம்ம சண்டை எங்க வீட்டுல. எங்க அம்மா போட்டு என்ன அடின்னு அடிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா பாத்துப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியா கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா.